Hi friends, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது உப்பு வைத்து நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயத்தை எப்படி அடையணும் அப்படிங்கறத பற்றி நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி ஆன்மீகம் சம்பந்தமான பதிவா இது இருக்கும். சோ அதனால பாத்தீங்கன்னா ஆன்மீகம் ஓரியன்டட் எங்களுக்கு வேண்டாங்கிறவங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் இது ஆன்மீகம் வித் லா ஆஃப் அட்ராக்ஷன் கலந்துதான் உங்களுக்கு இருக்கும். பட் நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக 7 டேஸ்க்குள்ள ஏதாவது ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கும். நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் செய்யறதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு முறை தான். ஆனா உங்களோட மனதுல இதோடைய பாதிப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கும். இந்த பாதிப்புகள் நீங்க விரும்பினதை உங்ககிட்ட வேகமா கொண்டு வந்து கொடுக்கும். இதை நீங்க முழுமையா நம்பலாம். முதல்ல உப்புக்கான ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். உப்பு எப்பவுமே பாத்தீங்கன்னா நெகட்டிவா ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய தன்மை உப்புக்கு இருக்கு. அதே போல பாசிட்டிவா ஈர்க்கக்கூடிய தன்மையும் உப்புக்கு இருக்கு. ஆல்ரெடி நம்ம பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ்ல இருந்திருப்போம். அந்த நெகட்டிவ்ல நம்ம கிட்ட ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்கு பாசிட்டிவ் வரும். அந்த பாசிட்டிவ் நமக்கு பாத்தீங்கன்னா நல்லது கொடுக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, இது பண்றதுனால நம்மளோட மனதிலையும் ஒரு எண்ணம் வரும். எனக்கு இந்த உப்பு பரிகாரம் நான் பண்றேன், சோ நான் நினைச்சு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் நமக்கு அது சேர்த்து கொடுக்கும். மூன்றாவது, நம்ம பண்ணக்கூடிய நேரங்கள் நம்மளோட ஆழ்மனம் ரொம்ப விழித்திருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நம்ம பண்ணுவோம். இதனால பாத்தீங்கன்னா நம்ம பரிகாரம் ரொம்ப வேகமா உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும். சோ ஆழ்மனதோட சக்தியும் இங்க கலக்கும். இதனாலதான் இந்த பரிகாரம் பாத்தீங்கன்னா ஒரு 7 டேஸ்க்குள்ள உங்களுக்கு ரொம்ப பாசிபிள் ரிசல்ட் கொடுக்கும். இது ஏன் நான் பரிகாரம் அப்படின்னு சொல்றேன்னா உப்பு கலந்து கொஞ்சம் ஆன்மீகம் வேர்ட்ஸ் வரனால மட்டும்தான் பரிகாரம்ங்கிற வேர்டை யூஸ் பண்றேன். மற்றபடி இது பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய நீங்க நினைக்கிற கோயிலுக்கு போறது மாதிரி எதுவுமே இருக்காது. அதே போல பாத்தீங்கன்னா பெரிய பூஜை புனஸ்காரங்கள் எதுவுமே இல்ல. ஜஸ்ட் உப்பு மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும். இப்ப நம்ம எப்படி பண்றதுன்னு பார்த்தலாம். இரவு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி தான் நம்மளோட ஆழ்மனம் விழிக்கக்கூடிய நிலை. ஆக்சுவலி இது நான் நிறைய வீடியோல சொல்லி இருந்தேன். இருந்தாலும் நிறைய பேர் டவுட் கேட்கறீங்க. நான் இந்த வீடியோ கிளியர் பண்றேன். எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்ம தூங்குறதுக்கு ஒரு 1 இல்லாட்டி 2 ஒரு 5 நிமிடங்கள் நம்ம ஒரு பிளாங்கான ஒரு சூழ்நிலைக்கு போவோம். அந்த பிளாங்கான சூழ்நிலை எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா நம்ம முழிச்சிட்டு தான் இருப்போம். நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய எல்லாமே நமக்கு தெரியும். பட் நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை கொடுக்க மாட்டோம். அப்படியே ஒரு மந்தமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இதுதான் ஆழ்மனம் விழிப்பு நிலையில் இருக்கும். அதாவது நம்மளுடைய வெளிமனம் உறங்கி இருக்கும், ஆழ்மனம் விழிச்சிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. நடக்கிற எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் நம்மளால ரிப்ளை மட்டும்தான் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்போம். இதுதான் உங்களுக்கான ஒரு சப்கான்சியஸ் மைண்ட் ஸ்டேட். சோ இந்த நேரத்துல நம்மளோட மைண்ட்ல எதை பதிய வைத்தாலுமே அது ரொம்ப வேகமா நிறைவேற ஆரம்பிக்கும். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் 7 டேஸ்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க விரும்பக்கூடியது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நடக்கும். ஒரே ஒரு விஷயம் தான், அதாவது நீங்க விரும்பக்கூடிய விஷயத்துக்கு நீங்கள் தகுதியானவர் அப்படின்னு உங்க மனம் நம்பக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் நீங்க தான் முயற்சி பண்ணலாம். இப்ப நம்ம இதை எப்படி பண்றோம்னு பார்க்கலாம். இரவு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி முதல்ல உங்க பெட்ல போய் உட்காந்துக்கோங்க. பெட்ல போய் உட்கார்றதுக்கு முன்னாடி ஒண்ணு நல்லா தெளிவாய்க்கோங்க. கையில கொஞ்சம் உப்பு, ஒரு பேப்பர், ஒரு பென் எடுத்துக்கோங்க. நீங்க தெளிவாய்க்கூடிய விஷயம் என்னவென்னா, இதுக்கப்புறம் நான் மொபைல் என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் நான் தொட மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு முதல்ல உங்க கட்டில் அமர்ந்துக்கோங்க. அமர்ந்துட்டு முதல்ல நல்லா மூச்சு இழுத்து மூச்சை வெளியிடுங்க. இது போல உங்களால எவ்வளவு நேரம் பண்ண முடியுமோ அவ்வளவு நேரம் தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. அதன் பிறகு ஒரு பேப்பர், ஒரு பென் எடுத்து உங்களுடைய ஆசை என்னவோ அது நிறைவேறின மாதிரி அதுல எழுதுங்க. எழுதிட்டு அதுல ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டுட்டு அந்த பேப்பரை 2 கையில ஹோல்ட் பண்ணிட்டு உங்களோட மனதுல நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைவேறியதா ஒரு விஷுவல் பண்ணுங்க. ஒரு காட்சிப்படுத்துங்க. காட்சிப்படுத்தும் போது அது நம்மளோட ஆழ்மனதுல பதிய ஆரம்பிக்கும். அதை பாத்தீங்கன்னா உங்களால எவ்வளவு நேரம் காட்சிப்படுத்த முடியுமோ அவ்வளவு நேரம் காட்சிப்படுத்திட்டு அடுத்து அந்த பேப்பர் அந்த உப்போட அதை அப்படியே மடிச்சு உங்களோட தலகாணி கீழே வச்சிருங்க. தலகாணி கீழே வைத்துட்டு திருப்பியும் நீங்க என்ன காட்சிப்படுத்துறீங்களோ, எதை விஷுவல் பண்ணீங்களோ, திருப்பியும் அதை பாத்தீங்கன்னா உங்களோட மைண்ட்ல அப்படியே ரன் பண்ண விடுங்க. ஒரு காட்சிப்படுத்தி ஓட விடுங்க. அந்த காட்சிப்படுத்துறது பாத்தீங்கன்னா நம்மளோட ஆழ்மனதுல ரொம்ப வேகமா பதிய ஆரம்பிக்கும். உப்பு ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், நெகட்டிவ் ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கும். நீங்க எழுதுனோட சக்தி அதில் இறங்கிருக்கும். சோ நீங்க தலகாணிக்கில் அதை வைத்துட்டு படுத்து தூங்குறப்ப உங்களுக்கு காட்சிப்படுத்தி தூங்கிறீங்க. கடைசியா நீங்க எந்த விஷயம் பண்ணீங்களோ அது உங்களோட ஆழ்மனதுல ரொம்ப வேகமா பதியும். அடுத்தது காலையில எழுந்த உடனே நீங்க திரும்பியும் அந்த பேப்பர் கையில் எடுத்து வைத்து நீங்க ஆசைப்பட்டது உங்களுக்கு 100% கிடைக்கும் அப்படின்னு முழுமையா நம்புங்க. நம்பின பிறகு அந்த பேப்பர் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு உங்க கூடயே வைத்துக்கோங்க. முதல் நாள் மட்டும்தான் நீங்க இந்த ரைட்டிங்லாம் பண்ணியிருப்பீங்க. 2வது நாள்ல இருந்து அந்த பேப்பரை மட்டும் அப்படியே ஹோல்ட் பண்ணா மட்டுமே போதும். அதுல நீங்க இன்னைக்கு என்ன காட்சிப்படுத்துறீங்களோ அதை தான் தினமும் காட்சிப்படுத்திட்டு வாங்க. 7 நாளுக்குள்ளார உங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். 7 நாள்ல நடந்துடும் நான் சொல்ல வரல. 7 நாள்ல உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். அந்த ரிசல்ட்டை சரியா பயன்படுத்துனீங்கன்னா நிச்சயமா நீங்க சக்சஸ் ஆவீங்க. இது எல்லாருமே முயற்சி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். தேங்க்யூ.